அனைவருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ், நம்ம பெவிலியன் டீட்டெயில்ஸ் வந்து எமிஸில் அப்டேட் பண்ணணும். ஸோ இதை யாரெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து வகை அரசு பள்ளிகள், சரிங்களா? பிரைமரி, மிடில், ஹையர் செகண்டரி அனைத்து வகை அரசு பள்ளிகள் பதிவு பண்ணணும். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எமிஸ் இணையதளத்தில் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி அப்படின்ற இடத்துல போயிட்டு நம்ம பள்ளியோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுருப்போம். என்னென்ன தேவைகள் நீடு இருக்குது அப்படின்னு நம்ம பதிவு பண்ணியிருந்திருப்போம். ஸோ அந்த தகவல் எல்லாமே நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளின்ற இணையதளத்துக்கு போயிருக்கும். ஸோ அந்த இணையதளத்தை வந்து பொதுமக்கள் யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது நன்கொடை கொடுக்கணும்னு நினச்சாலும் அவங்க அதன் மூலயமா நம்ம பள்ளிக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க நம்ம ஸ்கூலை பார்க்கணும் அப்படின்னு தோணும் போது, அவங்க வெளிநாட்டில் கூட இருக்கலாம். ஸோ நம்ம ஸ்கூலை பார்க்கணும், முன்னாடி படித்த பள்ளிக்கூடத்தை பார்க்கணும், இல்லை நம்ம ஊர் பள்ளியை பார்க்கணும், அந்த மாதிரி அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்க அந்த இணையதளத்தில் நம்ம ஸ்கூலோட இமேஜை பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம எமிஸ் இணையதளத்தில் பதிவு பண்ண போகிறோம். இங்கே பதிவு பண்ணோம்னா அந்த ஃபோட்டோஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஊர் நம்ம ஸ்கூல் பள்ளிக்கு வந்து போயிடும், சரிங்களா? ஸோ அதனால் அது எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம இந்த 3 லைனை டச் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஸ்கூலுன்ற ஆப்ஷனுக்கு போகணும். இந்த ஸ்கூலுன்ற ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ப்ரொஃபைல், ஸ்கூல் பிக்சர்ஸ், அடுத்து பெவிலியன் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதை டச் பண்ணும். அதில் 3 ஹெட்டிங்ஸ் இருக்கும். ஒன்று பெவிலியன் ஃபோட்டோஸ், இன்னொன்று பெவிலியன் டீட்டெயில்ஸ், இன்னொன்று ஸ்கூல் 360 டிகிரி இமேஜ். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பெவிலியன் ஃபோட்டோஸ். அதில் அடுத்தடுத்த சப் ஹெட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஃப்ரண்ட் எண்ட் இமேஜ். ஸ்கூலோடைய ஃப்ரண்ட் சைடை வந்து அழகாக நேம் போர்டு தெரிகிற மாதிரி ஃபோட்டோ பிடிச்சி இதில் அப்லோட் பண்ணணும். இந்த சூஸ் ஃபைலை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இங்கே காமிக்கும். டைரெக்டாக நம்ம வந்து கேமராவில் அப்படியே பிடிக்கிறேன்னு பிடிச்சிக்கலாம், இல்லை ஃபைலை சேவ் பண்ணி வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும், அவ்வளோதான். அதுக்கடுத்து வால் போஸ்டர் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம ஸ்கூலில் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கும், அதோடைய ஃபோட்டோஸ் வச்சுருப்போம். அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாடலிங் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வால் போஸ்டர் நீங்கள் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி இதை ஃபோட்டோ பிடிச்சி அந்த வால் போஸ்டரில் போய்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி வால் போஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 வால் போஸ்டர் வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணலாம். இங்கே சூஸ் ஃபைலில் போய்ட்டு அந்த மாதிரி அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த ஃபோட்டோஸ், அந்த வால் போஸ்டர் வந்து எதை பற்றினது அப்படின்றத கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணலாம். இப்போ கலைத்திருவிழாவில் கூட நீங்கள் நடந்திருக்கும். கலைத்திருவிழா பசங்களுடைய ப்ரோக்ராம் இருக்கும், கராத்தே இப்போ நடக்கும்பொழுது அதை ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருப்பீங்க. குயிஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இல்லை சேர்க்கை விழிப்புணர்வு, இதெல்லாம் அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணி அதை ஃபோட்டோ பிடிச்சி இந்த இடத்துல ஏற்றணும். அதுதான் வந்து வால் போஸ்டர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் கேலரின்றது என்ன, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஸ்கூலோடைய ப்ளே கிரவுண்டாக இருக்கலாம், இல்லைனா நூலகமாக இருக்கலாம், இல்லைனா வகுப்பறையாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதை வேணாலும் நம்ம ஃபோட்டோ பிடிச்சி இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபோட்டோஸ் வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ண முடியும். அதுக்கடுத்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் அது என்ன, இப்போ கிரவுண்டுனா ப்ளே கிரவுண்ட், அதுக்கடுத்து வந்து லைப்ரரினா லைப்ரரி கார்னர், அந்த மாதிரி நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து டைப் பண்ணணும். இப்போ நீங்கள் அதில் 5 இருக்குன்னா 5ஐயும் நீங்கள் அப்லோட் பண்ணணுமா அப்படின்னா, ஒரு 3 ஃபோட்டோஸ் தான் இருக்குதுன்னா 3 ஃபோட்டோஸ் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லெகசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவார்டு, அதாவது நம்ம ஸ்கூலுக்கு அவார்டு கிடைச்சிருந்தாலும், நம்ம பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் அவார்டு வாங்கியிருந்தாலும், இல்லை மாணவர்கள் அவார்டு வாங்கியிருந்தாலும் அதை ஃபோட்டோ பிடிச்சி இந்த சூஸ் ஃபைலில் போய்ட்டு நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் அது என்ன அவார்டு அப்படின்றத நம்ம இங்கே நோட் பண்ணணும், சரிங்களா? அதாவது பெரிய லெவலில் தான் இருக்கணும்லாம் கிடையாது. நம்ம இப்போ கலை திருவிழா நடத்தணும், அதில் பிளாக் லெவல் வின்னர்ஸ் உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் லெவல் வின்னர்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ அவங்க வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க இல்லைங்களா, அதை கூட நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இதுதான் அந்த லெகசி. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 5 அவார்டு வரைக்கும் இதில் என்ன பண்ணலாம், நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதுக்கடுத்து ஸ்கூலோடைய பேக் சைடு வந்து ஒரு இமேஜ் ஃபோட்டோ பிடிச்சி அதையும் நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் இந்த ஃபஸ்ட்டு டீட்டெயில். ரெண்டாவது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெவிலியன் டீட்டெயில்ஸு. இது ஃபுல்லாக ஃபோட்டோஸ் ஏற்றிட்டோம். இதில் பெவிலியன் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஹெட்டிங் தான். ஒன்று யூடியூப் லிங்க்கு, இன்னொன்று லைவ் ஈவெண்ட் லிங்க்கு. அதாவது உங்கள் ஸ்கூலில் நடந்த ஈவெண்ட் எதையாவது நீங்கள் வீடியோ பண்ணி யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்,
கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே பண்ணது இல்லை அப்படின்னா நீங்கள் அதை எதுவும் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி லைவ் ஈவெண்ட் லிங்க் அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் இப்போ ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. ஸோ அந்த ப்ரோக்ராமை எல்லோரும் பார்க்கணும் லைவாக அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு லைவ் லிங்க் நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் எல்லாருக்கும் அனுப்புவீங்க இல்லைங்களா? அந்த லிங்க் இருந்ததுன்னா இதில் அப்லோட் பண்ணணும். ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோவாக இருந்துச்சுன்னா அதோடைய லிங்க்கை ஃபஸ்ட்டு இதில் போடணும். இப்போது ப்ரோக்ராம் நடத்திட்டுருக்கும் போதே எல்லோரும் பார்ப்போம். ஒரு சில பக்கம்லாம் மேரேஜஸில் கூட அந்த மாதிரி வந்துடுச்சு இல்லைங்களா? மேரேஜை நம்ம வந்து வீட்டில் இருந்தே நம்ம லிங்க் மூலயமா கூட பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி லைவ் லிங்க் இருந்துன்னா உங்கள் ஸ்கூல் ஈவெண்ட்டை பார்க்குறதுக்கு அதை இந்த இடத்துல போட்டுட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம். இதுதான் பெவிலியன் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் 360 டிகிரி இமேஜ், அதாவது 360 டிகிரி இமேஜில் வந்து ஸ்கூலை வந்து ஃபோட்டோ பிடிச்சி இதில் அப்லோட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து எப்படி 360 டிகிரி இமேஜ் ஃபோட்டோ பிடிக்கிறது அப்படின்னா இதுக்கு ஒரு ஆப் இருக்குது, பிக்சல் 360 அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? வேணாலும் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிக்சல் 360 அப்படின்னு போடுங்க. ஸோ இந்த மாதிரி பெனரோமா 360 அப்படின்னு வரும். இந்த ஆப்பு தான். இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால எனக்கு ஓப்பன் கேட்குது. ஸோ இது வந்து நம்ம ஓப்பன் கொடுக்குறோம். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதில் நம்ம ஃபோட்டோ பிடிச்சோம் அப்படின்னா அது 360 டிகிரி இமேஜாக நாங்கள் காமிக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோட்டோவை அழுத்துறீங்க. இங்கே இருக்க ஃபோட்டோவை அழுத்தினதும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மொபைலை காமிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் ஒன்று ப்ரெஸ் டு ஸ்டார்ட்னு இருக்கு இல்லைங்களா? கீழே இருக்க அந்த க்ரீன் கலர் பட்டனை டச் பண்ணணும். டச் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இப்படியே நம்ம வந்து மூவ் பண்ணிகிட்டே வரணும். மூவ் பண்ணும்போது அந்த 2 சர்க்கிள் ஜாயின் ஆக ஃபோட்டோஸ் வந்து அதை எடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி. சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துகிட்டே இருந்தோம். நமக்கு போதும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ரெட் கலரில் இருக்குது இல்லைங்களா? அதை ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணதும் இப்போ இந்த இமேஜ் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகிடும். ஸோ இது சேவ் பண்ணதை நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் 360 அப்படி ரொட்டேட் ஆகும். ஆக்சுவலாக இது வீடியோ கிடையாது, இமேஜ் தான். ஸோ இந்த மாதிரி நாம் அந்த பிக்சல் ஆப்பில் போயிட்டு நம்ம ஸ்கூலோடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை கிளாஸ் ரூம் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி 360 டிகிரி இமேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதாவது பிக்சல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோ பிடிச்சாலே அது 360 டிகிரி இமேஜை தான் இருக்கும். அதை சேவ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? இவ்வளோதான் டீச்சர்ஸ். தேங்க்யூ. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெவிலியன் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறோம், அடுத்து யூடியூப் லிங்க் அப்லோட் பண்ணுறோம், அடுத்து பிக்சல் ஆப்பில் போய்ட்டு நம்ம ஃபோட்டோ பிடிச்சி அதை இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறோம். ஸோ இவ்வளோ தான் பெவிலியன் டீட்டெயில்ஸ். தேங்க்யூ.